எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? ஆர்வம் தான் முக்கியமான ஒரு காரணம். அடுத்து பேசலாம். ஆல்ரெடி நேரம் அதிகமாகிடுச்சு. அதனால் விருந்தினர்களை வரவேற்று நோக்கவரையாற்றுவதற்காக டாக்டர் என்ஆர்சி முதல் 3ஆம் தேதி இருந்துச்சு, பிறகு 4ஆம் தேதி மாறிச்சு. அன்னைக்கு இந்த ஏரியா முழுக்க பவர் ஷட் டவுன் ஆகிடுது. இன்னைக்கு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வைக்கணும்னு மறு தேதி வச்சு நாங்கள் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். முதல்ல வரவேற்புக்கு முன்னாடியே நன்றி சொல்லணும் நம்மளுடைய விருந்தினர்களுக்கும் உங்களுக்கும். ஏன்னா திருப்பி நாங்கள் எத்தனை வாட்டி கேன்சல் பண்ணாலும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்ததுக்காக நன்றி. ஸோ முதலாவதாக அவர் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் மிக முடிச்சிருக்கு. பஷீர் அவர்களையும் வரவேற்று நிகழ்ச்சி இருக்கிறதுனால இங்கே 2 வார்த்தை பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொருத்தர் வாய்ஸ் ஆஃப் பாண்டியில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுருக்கேன். அது போல இருக்கிற மீடியாவை நம்ம லைனில் வந்தாங்கன்னா அவராலையும் நீங்கள் வர முடியல. வேறொரு தரத்தில் அவரையும் நம்மளால் கூப்பிடலாம். அரசியலில் சில பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது ஐயா என்னுடைய நண்பர் சாமிநாதன் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா எனக்கு நண்பர். அவரை இங்கே பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாங்கள் இந்த தேனி சந்திப்பு கூட ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்தோம். சும்மா நிறைய பேச வேண்டியது இருக்கு. பேசணும். எங்களுடைய டீக்கல் நிகழ்ச்சியில் இன்று 50 நாளாக மிக எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு தெரியாம தான் வந்தோம். படிக்கட்டு ஏறும்போது தான் என்ஆர்சி விளக்கெல்லாம் சொன்னார். நாங்கள் எனக்கு குழுவாக அப்படின்னு சொல்லுவோம். அந்த டீட்டெயிலாம் சொன்னாங்க. முதல்ல இங்கே இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடக்கக்கூடிய சக்திகள் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சரவணன் அவர்களுக்கும் இந்த வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்ஆர்சி முடிப்பு சிந்தனையை நீங்கள் பொதுமக்கள் நடத்தி இல்லை. நாம ரோட்டில் போட்டு கற்றுக்கிறாங்க. அவங்க கற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு வீரத்தான் போராட்டம் பண்ணணும். இப்போ இதை நான் எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சது குறித்து சொல்லியிருந்தார் சாமிநாதன். நாங்கள் பெரும்பாலுமே நிறைய இந்த மாதிரியான கௌரவ நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். கூப்பிட்டு அவருக்கு அவார்டு கொடுக்குறாரு, இவருக்கு அவார்டு கொடுக்குறாருமா, இதெல்லாம் பெரும்பாலும் பெய்டு வருஷனாகவே இருக்கும். இவ்வளோ கொடுத்தீங்கன்னாக்க நான் உங்களுக்கு ஒரு சான்றிதழ் தரேன், சிறந்த சமூக சேவை தரேன், அவார்டு கொடுங்க. போக மாட்டேன். சாராவை நீங்கள் என்ன பண்ண சாராவை பிடிக்க மாட்டேன். சாராவை போன தெரியும். நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா சாராவை இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நான் கொஞ்சம் டெவலப் ஆனேன். பார்த்தீங்கன்னா அங்கேயே டீ குடிக்க மாட்டேன். ஏன்னா பயம். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படி தான். ஆனால் டீ கடைக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. அந்த காலத்தில் அண்ணன் சாமிநாதன் சொன்னாங்க, பஷீர் சார் சொன்னாங்க. அந்த காலத்தில் ஒரு செய்தி தொடர்பாக அந்த டீ கடை இருக்குது. அது எல்லாரும் வரவேற்கப்பட்டது. ஆனால் டீ கடைனா வழிகளில் சண்டை போகிற காட்சி ஆகி போச்சு. அதனால நான் எந்த காலத்தில் இருந்த சின்ன வயசுல டீ கடை உட்காந்து பயப்படுவேன். முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அழைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டம் வருவீங்களா
அப்படிங்கிறத என்னோட முதல் கேள்வியாக இருக்குது. எப்படி வந்து சாமிநாதன் சாரும் பஷீரும் என்ஆர்சி அவர்களோட அன்புக்கு மாறி இருப்பாங்கன்ற மாதிரி நம்ம முன்னாடி சொல்லலாம். அசோக் நிறைய சொல்கிறேன். சதீஷை பார்க்கும்போது எல்லாம் கேட்குறீங்க, திருப்பி பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு உறுதியாக இருக்காங்க. வந்தாரில் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் போது நிறைய ஹெல்ப் பண்ணாங்க.